நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சோழிகள் பொதுவாகவே சோழிகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாந்திரிக பரிகாரம் மாந்திரீக பரிகாரம் செய்யக்கூடியது இந்த சோழிகள். அந்த காலத்தில் கையில் பணம் இல்லை அப்படின்போது இந்த சோழிகளே கரன்சி மாதிரி, ஒரு ரூபா நோட்டு மாதிரி, ஒரு காயின் மாதிரி இதை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக இந்த காலத்தில் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் எத்தனையோ வகை இருக்குது. ஆனால் நம்ம யூஸ்வலாக இப்போ நம்ம பண்ணுறது இந்த தாயப்பாஸ் ஆடும்போது பார்த்திங்கன்னா பிரச்சன்னம் பார்க்கும்போது அப்படின்னு இந்த சோழிகள் நம்ம உபயோகிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் சோழிகள் இருக்கணும். எதற்காகனா ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வர்றதுக்கு இந்த சோழிகள் மிக மிக அதிசய பலனை தரக்கூடியது. ஏன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபட்டு நிறைய பேசுவோம். திருநகை சிந்தும் சிவன் மகனே, சேவிக்க வந்தோம் ஐயா கரிமுகனே. திருநகை சிந்தும் சிவன் மகனே, சேவிக்க வந்தோம் ஐயா கரிமுகனே. வேண்டிடும் எண்ணம் விரைவில் நிறைவு பெறும், விரும்பிடும் வண்ணம் எல்லாம் நடைபெறும் வாழ்வை தருவாயே. திருநகை சிந்தும் சிவன் மகனே, சேவிக்க வந்தோம் ஐயா கரிமுகனே. சீர்மிகும் நலம் யாவும் தரும் சுடரே, சிந்தையில் ஒளி வீசும் இளங்கதிரே. சீர்மிகும் நலம் யாவும் தரும் சுடரே, சிந்தையில் ஒளி வீசும் இளங்கதிரே. பாரதம் எனும் கவிதை உனதருளே, பாரதம் எனும் கவிதை உனதருளே. பழகிடும் மனம் போற்றும் உலகிலே பணிந்தோம் அருள்வாயே. சிறுநகை சிந்தும் சிவன் மகனே, சேவிக்க வந்தோம் ஐயா கரிமுகனே. ஓரைந்து கரம் கொண்ட தெய்வதமே, உன்னருள் துணை நாங்கள் செய்தவமே. பேரின்பம் தரும் உனது மலர்பதமே, பெருமிதம் பெரும் எங்கள் இதயமே என்றும் துணை நீயே. திருநகை சிந்தும் சிவன் மகனே, சேவிக்க வந்தோம் ஐயா கரிமுகனே. வேண்டிடும் எண்ணம் விரைவில் நிறைவு பெறும், விரும்பிடும் வண்ணம் எல்லாம் நடைபெறும் வாழ்வை தருவாயே. திருநகை சிந்தும் சிவன் மகனே, சேவிக்க வந்தோம் ஐயா கரிமுகனே. சோழிகள் அப்படின்னு சொன்னாலே பார்க்கடல்ல லக்ஷ்மி அவதரிக்கும் போது வலம்புரி சங்கு, சோழிகள், கோமதி சக்கரம் இதெல்லாம் கூடையே வந்தது. அப்படித்தான் இந்த சோழிகள் கூட லக்ஷ்மியோடு பிறந்ததுனால இந்த சோழிகளை வச்சு நம்ம பிரயோகம் பண்ணும்போது, பூஜைகள் செய்யும்போது இந்த கோமதி சக்கரத்துக்கு உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு 3, 5, 9, 11, 16 அப்படின்னு சொல்லிட்டு
இந்த சோழிகளாலேயே அர்ச்சனை பண்ணி, இந்த அர்ச்சனை பண்ணதை நீங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த சோழிகளுங்கிறது லக்ஷ்மி கடாட்சம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சோழிகளாலேயே நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். இதை எல்லாத்த விட இந்த சோழிகளில் நீங்கள் எடுத்த காரியம் ஜெயிக்கணும் அப்படின்போது நீர்நிலைகளில், ஓடைகளில், நதிகளில் இதை கரைக்கும்போது உங்களுக்கு பலன் கை மேலே கிடைக்கும். ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, உந்தன் திருநாமம் சொன்னேன் ஈசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. உச்சியில் ரத்தின கிரீடம், முத்துமணி வைரம் ஒளிரும், உச்சியில் ரத்தின கிரீடம், முத்துமணி வைரம் ஒளிரும், பச்சை இள துளசி மாலை வாசா, பார்த்தவிழி மருகிடதே ஈசா, பார்த்தவிழி மருகிடதே ஈசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. இந்திர லோகமெதற்கு, சந்திர லோகமெதற்கு, இந்திர லோகமெதற்கு, சந்திர லோகமெதற்கு, உன்னை நான் கண்ட பின்பு ஈசா, என் முன்னே கோலம் தந்த ஈசா, என் முன்னே கோலம் தந்த ஈசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. சங்கிலே வேதம் ஒலிக்கும், சக்கரம் பாவம் விளக்கும், சங்கிலே வேதம் ஒலிக்கும், சக்கரம் பாவம் விளக்கும், நாமம் நடுவில் கொண்ட தேசா, ஞானக்கதிர் பொழியும் பிரகாசா, ஞானக்கதிர் பொழியும் பிரகாசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, உந்தன் திருநாமம் சொன்னேன் ஈசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா. கௌரிங்கிற அம்சம்தான் இந்த சோழின்னு நம்ம நிறைய பார்க்குறோம், படிச்சிருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாஸ்துல ஃபெங்ஷ்வி அந்த சீன முறையில் ஃபெங்ஷ்வியில் இடிக்காமல் கொள்ளாமல், இந்த ரூம் இங்கே வந்துருச்சு, இந்த பெட்ரூம் இங்கே இருக்குது, அது தப்பு, இது தப்பு அப்படின்னு இடிக்காமல் கொள்ளாமல் சோழிகளை வச்சு நீங்கள் வாஸ்து தீர்வு கொடுக்கலாம். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப எளிமையானது. இந்த தத்துவத்தை நீங்கள் பயன்படுத்தி உபயோகிக்கலாம். அதே மாதிரி இந்த கமர்ஷியலாக சொல்கிறாங்க இல்லையா, இந்த கமர்ஷியல் ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, லாட்ஜஸ்ஸு, ஒரு ஆஃபீஸு, இதிலெல்லாம்
ஒரு நல்ல சிகப்பு இல்லைன்னா மஞ்சள் துணியில் மஞ்சள் தோச்சி நடுவில் வந்து அந்த சோழிகளை வச்சு மூட்டை கட்டி தலைவாசப்படியில் வச்சிங்கன்னா கண் திருஷ்டிகள் துஷ்ட தேவதைகள் இது எல்லாம் வராதுங்கிறதான் தீர்க்கமான அந்த உணர்வு. செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில் கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில் செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில் கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில் செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில் கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில் ஆழ்கடலும் ஒன்றுதான் ஆண்டவனும் ஒன்றுதான் அங்கிருக்கும் திரைமறைவில் இருப்பவனும் ஒருவன்தான் ஆழ்கடலும் ஒன்றுதான் ஆண்டவனும் ஒன்றுதான் அங்கிருக்கும் திரைமறைவில் இருப்பவனும் ஒருவன்தான் திரைமறைவில் இருந்தாலும் திருச்செந்தூரில் இருந்தாலும் திரைமறைவில் இருந்தாலும் திருச்செந்தூரில் இருந்தாலும் திருக்குமரன் கண்களுக்கு தென்படுவான் எங்கிருந்தாலும் திருக்குமரன் கண்களுக்கு தென்படுவான் எங்கிருந்தாலும் கதிரேசன் வடிவேலன் செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில் கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில் மாணிக்க நதி ஓடுமிடம் மகிழுடைய கதிர்காமம் மாணிக்கமாய் கடலலைகள் தெரித்து ஜொலிக்கும் செந்தூரில் மாணிக்க நதி ஓடுமிடம் மகிழுடைய கதிர்காமம் மாணிக்கமாய் கடலலைகள் தெரித்து ஜொலிக்கும் செந்தூரில் செந்தூரில் தென்றலடித்தால் கதிர்காமத்தில் கொடிய செல்லும் செந்தூரில் தென்றலடித்தால் கதிர்காமத்தில் கொடியசையும் சேவக்கொடி அசைந்து மயில் மேல் குமரன் வருவது சொல்லிடுமே சேவக்கொடி அசைந்து மயில் மேல் குமரன் வருவது சொல்லிடுமே கதிரேசன் வடிவேலன் செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில் கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில் செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில் கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில் கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில் கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில். சில வாஸ்து பிரச்சனைகளுக்குங்க இந்த உருளி இருக்கு இல்லைங்களா, உருளியில் தண்ணி வச்சு சோழிகளை அது உள்ளே போட்டு அதை நீங்கள் வச்சிங்க ஈசான்ய பாகத்தில் வச்சிங்க அப்படின்னா அந்த வாஸ்து தோஷம் போகும். எல்லாத்த விட இதில் நிறைய நிறங்கள் இருக்குது பாருங்களேன், சிகப்பு, மஞ்சள், வெள்ளை அப்படின்னு எத்தனையோ நிறங்கள் இருக்குது. ப்ரௌன் கலர் கூட இருக்குது, சாக்லேட் கலர். ஆனால் இந்த நிறங்களை வச்சு நம்ம பிரயோகம் பண்ணும்போது எதிரிகள் தொல்லை போகிறதுக்கு, வியாதிகள் போகிறதுக்கு, தீராத வியாதிகள், எப்போ பார்த்தாலும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன் கடன் பிரச்சனைகள், வீட்டில் வந்து சத் சந்தானம் குழந்தை பாக்கியம், அதே மாதிரி கணவன் மனைவி உறவு, தோஷ பரிகாரங்கள், செவ்வாய் தோஷங்கள், நாக தோஷங்கள், பித்ரு தோஷங்கள், குலதெய்வ வழிபாடு சரியாக செய்யாதவங்க அத்தனை பேருக்குமே இந்த சோழிகள் வச்சு வீட்டிலையே நீங்கள் அற்புதமான அந்த பலன் செய்யலாம். டெய்லி தினமும் நீங்கள் அதை வீட்டிலையே வச்சு பூஜைகள் செஞ்சு அர்ச்சனைகள் செஞ்சு அற்புதமான பலனை எடுக்கலாம்.
சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. பதம் பெறும் நடன பரமசபாபதி, பதம் பெறும் நடன பரமசபாபதி, தகதிமி தகவென தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய, தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம். இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம். இறை அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர், அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர் செருபகை தவிர்த்த தலம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். அந்த மாதொரு பாகனின் தொண்டர் புராண, மாதொரு பாகனின் தொண்டர் புராண மணியரங்கமைந்த இடம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். அந்த மாதொரு பாகனின் தொண்டர் புராண, மாதொரு பாகனின் தொண்டர் புராண மணியரங்கமைந்த இடம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. காலத்தை குறிப்பது இந்த சோழிகள். விளையாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, வினை தீர்ப்பதுக்கு கூட இந்த சோழிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு
இந்த மனம் ஒருநிலைப்படுறதுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு கூட இந்த சோழிகளை வச்சு நீங்கள் பூஜை செய்யறதுங்கிறது, குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமையில் பன்னீர், நறுமணப் பொருட்கள் இதையெல்லாம் செஞ்சு நீங்கள் அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருந்தாலும் எனக்கு நேரமே இல்லை சார் அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒரு 5 சோழி எடுத்து உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு தானம், அந்த சோழிகள் தானம் செய்யும்போது கூட உங்களுக்கு பலன் இரட்டிப்பாக இருக்கும். ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ. ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ. ಕರುಣಾಗರ ಪರಂಧಾಮ ಕರುಣಾಗರ ಪರಂಧಾಮ ಶರಣಾಗತಿ ಪುಗುಂದೋಮೇ ಶರಣಾಗತಿ ಪುಗುಂದೋಮೇ. ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ. ಸಕಲ ಭುವನ ಪರಿಪಾಲ ಹರಿ ಹರಿ ದೇವನೇ ಶೀಲ. ಸಕಲ ಭುವನ ಪರಿಪಾಲ ಹರಿ ಹರಿ ದೇವನೇ ಶೀಲ. ದೀನನಾಥನೇ ಕಾವಾಯ್ ಗಾನಲೋಲನೇ ವಾವಾ. ದೀನನಾಥನೇ ಕಾವಾಯ್ ಗಾನಲೋಲನೇ ವಾವಾ. ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ. ದೇವಗಿ ಪ್ರಿಯ ಗೋಪಾಲ ದೀನ ದಯಾಳ ನಮೋ ನಮೋ. ದೇವಗಿ ಪ್ರಿಯ ಗೋಪಾಲ ದೀನ ದಯಾಳ ನಮೋ ನಮೋ. ರುಕ್ಮಿಣಿ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಅತಿರೂಪ ಸುಂದರ ನಮೋ ನಮೋ. ರುಕ್ಮಿಣಿ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಅತಿರೂಪ ಸುಂದರ ನಮೋ ನಮೋ. ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ. ಶ್ರೀಧರ ವರ ಮುರಳಿ ಮನೋಹರ ಮಾಧವ ದೇವ ನಮೋ ನಮೋ. ಶ್ರೀಧರ ವರ ಮುರಳಿ ಮನೋಹರ ಮಾಧವ ದೇವ ನಮೋ ನಮೋ. ಗೋಕುಲ ನಂದನ ಮೋಹನ ರೂಪನೆ ಗೋವರ್ಧನನೇ ನಮೋ ನಮೋ. ಗೋಕುಲ ನಂದನ ಮೋಹನ ರೂಪನೆ ಗೋವರ್ಧನನೇ ನಮೋ ನಮೋ. ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ. ಕರುಣಾಗರ ಪರಂಧಾಮ ಶರಣಾಗತಿ ಪುಗುಂದೋಮೇ ಶರಣಾಗತಿ ಪುಗುಂದೋಮೇ. ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ. வியாழக்கிழமை அன்னைக்கு விட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சை கற்பூரம் ஊற வச்ச அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அதில் இந்த சோழிகளை போட்டு முதல் நாளே வச்சிடணும். மறுநாள் சுவாமிக்கு எப்படி நீங்கள் பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி 3, 5, 9, 11, 16, 21 அப்படிங்கிற கணக்கில் இந்த சோழிகளை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணி கற்பூர ஆரத்தி காட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு கேஷ் பாக்ஸில் வைக்கும்போது பணம் வீட்டில் தங்கும், கடன்கள் போகும். இதை எல்லாத்தை விட கோவில்களுக்கு சோழிகள் வாங்கி நீங்கள் தானம் செய்யும்போது பூர்வ ஜென்ம கர்மம் போகும். அதுலேயும் இந்த சோழிகளில் நிறங்களை வச்சு தானங்கள் செய்யும்போது அந்த மகா திசைகள், கிரக திசைகள் இருக்குது இல்லைங்களா, சனி திசை, ராகு திசை, குரு திசை அப்படிங்கிற திசைக்கு உண்டான பலன்களை நல்ல பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம்.
தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கு போயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கு போயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கு போயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை. சின்னப்பழம் கொண்டு தருவான் கண்ணன், சின்னப்பழம் கொண்டு தருவான். பாதி தீங்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். சின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றார், என்னப்பன் என்னையன் என்றார், என்னப்பன் என்னையன் என்றார். அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை. அழகுள்ள மலர் கொண்டு வந்தே கண்ணன், அழகுள்ள மலர் கொண்டு வந்தே. என்னை அழகழ செய்து பின் கண்ணை மூடிக்கொள். குழலிலே சூட்டுவேன் என்பார், குழலிலே சூட்டுவேன் என்பார். என்னை குருடாக்கி மலரினை கோழிக்கு வைப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. பின்னலை பில் நின்று இழுப்பான் கண்ணன், பின்னலை பில் நின்று இழுப்பான். தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான். பின்னலை பில் நின்று இழுப்பான், தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான். வண்ண புது சேலைதனிலே, வண்ண புது சேலைதனிலே புழுதி வாரிச் சொரிந்த பருத்தி குலைப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை. புல்லாங்குழல் கொண்டு வருவான் கண்ணன், புல்லாங்குழல் கொண்டு வருவான். அமுது பொங்கி தகும்பு நற்கீதம் படிப்பான். புல்லாங்குழல் கொண்டு வருவான். புல்லாங்குழல் கொண்டு வருவான். அமுது பொங்கி தகும்பு நற்கீதம் படிப்பான். கள்ளால் மயங்குவது போலே, கள்ளால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கு போயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. இந்த படிக்கிற குழந்தைக்கு சோழிகள் மூலயமாவே நீங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோழிகள் வச்சு நீங்கள் விளையாடுறது, அந்த வைகுண்ட பதவியை எப்படியெல்லாம் அடையலாம் அப்படிங்கிறது இந்த சோழி விளையாட்டுலேயே உங்களுக்கு பெரியவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஒரு நாளில் மட்டும்தான் நம்ம இந்த சோழியை வச்சு அதை விளையாடி வைகுண்ட பதவியை அடையலான்னு சொல்லிட்டு மறைமுகமாக நம்ம பெரியவங்க கற்றுக் கொடுத்தாங்க. இவ்வளவு ரகசியம் இருக்கிற இந்த சோழியை இந்த காலகட்டத்தில் நம்ம அவ்வளோவா உபயோகிக்கிறது இல்லை. அது என்னவோ ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் உங்கள் பூர்வ ஜென்ம கர்மத்தை போக்கக்கூடிய ஒரு அபூர்வ பொருள் பார்க்கடலில் இருந்து கிடைத்தது, லக்ஷ்மிக்கு வந்தது. அதனால் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் இருக்கும்போது, சுவாமி ரூமில் இருக்கும்போது கண் திருஷ்டிகள் போகும். ஒரு வீட்டில் வந்து சுவாமி ரூமில் இதை வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கிண்ணம் நிறைய அதை வைக்கும்போது உருளியில் அதை வைக்கும்போது பார்வைப்படும். இது என்ன இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கர்மம் போகும், திருஷ்டி போகும். स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे
अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। सम्प्राप्ते सन्निहिते काले सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुःखकरणे नहि नहि रक्षति दुःखकरणे। भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। मूढजहि धनागमतृष्णा मूढजहि धनागमतृष्णा कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णा कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णा। यल्लभसे निज कर्मोपातं यल्लभसे निज कर्मोपातं नित्यं तेन विनोदय चित्तं। भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। शक्तः तावन् निज परिवारो रतः यावत् वित्तोपार्जन शक्तः तावन् निज परिवारो रतः पश्चाज्जीवति जर्जरदेहे पश्चाज्जीवति भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। मा कुरु धनजन यौवनगर्वं हरति निमेषात् काल सर्वं। मा कुरु धनजन यौवनगर्वं हरति निमेषात् काल सर्वं। मायामयमिदम् अखिलं हित्वा मायामयमिदम् अखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। सुरमन्दिरतरु मूलनिवासः शय्याभूतलम् अजिनं वासः। सुरमन्दिरतरु मूलनिवासः शय्याभूतलम् अजिनं वासः। सर्वपरिग्रह भोगत्यागः सर्वपरिग्रह भोगत्यागः। कस्य सुखं न करोति विरागः कस्य सुखं न करोति विरागः।
किञ्चिदधीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजललव कणिका पीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजललव कणिका पीता सकृदपियेन मुरारी सकृदपियेन मुरारी समर्च सकृदपियेन मुरारी समर्च क्रियते तस्य यमेन न चर्चा क्रियते तस्य यमेन न चर्चा भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मुदमते पुनरपि जननं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनं पुनरपि जननी जठरे शयनं इह संसारे बहु दुस्तारे इह संसारे बहु दुस्तारे कृपया पारे पाहि मुरारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते गेयं गीता नाम सहस्रं ध्येयं श्रीपति रूपमजस्रं गेयं गीता नाम सहस्रं ध्येयं श्रीपति रूपमजस्रं नेयं सज्जन संगे चित्तं नेयं सज्जन संगे चित्तं देयं दीनजनाय जवीतं देयं दीनजनाय जवीतं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते अर्थमनर्थं भावय नित्यं नास्ति तद सुख लेश सत्यम् अर्थमनर्थं भावय नित्यं नास्ति तद सुख लेश सत्यम् पुत्रादपि धनभाजं भीतिः पुत्रादपि धनभाजं भीतिः सर्वत्रैषा विहिता रीतिः सर्वत्रैषा विहिता रीतिः भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते गुरुचरणाम्बुज निर्भर भक्तः संसार चिराद्भवमुक्तः गुरुचरणाम्बुज निर्भर भक्तः संसार चिराद्भवमुक्तः सेन्द्रियमानस नियमादेवं सेन्द्रियमानस नियमादेवं द्रक्ष्यसि निज हृदयस्थं देवं रक्षसि निज हृदयस्थं देवं
भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. சோழிகளை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, ஒரு எளிமையான ஒரு சின்ன பரிகாரத்தோடு நம்ம பார்ப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலையெழுத்தை மாற்றக்கூடியது நவகிரகங்கள்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதை விட பெருசு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுங்களா? கடிகாரம். காலத்தை காட்டுவது கடிகாரம். அந்த கடிகாரத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன, தத்துவம் என்ன, அதை எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், அதை எப்படி நீங்கள் பார்க்கணும். காலத்தினுடைய கண்ணாடியை தினம் தினம் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அது எங்கே இருக்கணும்? பேசுவோம் நாளைக்கு, அதுவும் சுக்கிரவாரம் இல்லைங்களா? வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். நாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். காமக்ரோதத்தை கட்டுப்படுத்தியே பூமியில் வாழ்பவன் பாக்கியவான். பூமியில் வாழ்பவன் பாக்கியவான். பொய்யுரைக்காமல் மெய் சிதைக்காமல் வையத்தில் உள்ளவன் பாக்கியவான். மையத்தில் உள்ளவன் பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். நண்பர்களுடைய நலத்தினை கோரும் பண்புடையவனே பாக்கியவான். பண்புடையவனே பாக்கியவான். பெற்றவரை பேரானந்தப்படுத்தும் குற்றமற்றவனே பாக்கியவான். குற்றமற்றவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். ஆசை எண்ணியே மோசம் போகாமலே பாசமற்றவனே பாக்கியவான். பாசமற்றவனே பாக்கியவான். துன்பம் வந்தாலும் துக்கமில்லாமல் இன்பமாக்குபவன் பாக்கியவான். இன்பமாக்குபவன் பாக்கியவான். யாதொரு ஸ்திரீயையும் மாதான் என்றெண்ணிடும் போதில்லாதவனே பாக்கியவான். போதில்லாதவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். பூமியில் அவனே பாக்கியவான்.